இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக உலக புகழ்பெற்ற கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் தற்போது ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தள்ளிப்போனால் அதன் தாக்கம் நேரடியாக உங்கள் பாக்கெட்டில் எதிரொலிக்கும் என்பதுதான் அந்த செய்தி. அதாவது, அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் 2026ஆம் ஆண்டில் முதல் காலாண்டிற்கு பிறகும் தாமதமானால் இந்திய ரிசர்வ் வங்கி தனது வட்டி விகிதங்களை, அதாவது ரெப்போ ரேட்டை அதிரடியாக குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இது ஒரு புறம் பொருளாதார நெருக்கடியாக பார்க்கப்பட்டாலும் பொதுமக்களுக்கு இதில் ஒரு நற்செய்தியும் ஒளிந்திருக்கிறது. ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தால் நீங்கள் வாங்கியுள்ள வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான இஎம்ஐ கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தின் இந்திய தலைமை பொருளாதார நிபுணர் சாந்தனு சென்குப்தா இது குறித்து கூறுகையில், அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தள்ளிப்போனால் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி 6.7% குறைய வாய்ப்புள்ளது என்றும், இதனை சமாளிக்க ரிசர்வ் வங்கி கூடுதலாக 25 புள்ளிகள் வரை வட்டி விகிதத்தை குறைக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்தியாவின் ஜவுளித்துறை, ரத்தினங்கள் மற்றும் ஆபரண தொழில்கள் அமெரிக்க வர்த்தக தடையால் பெரிய அளவில் பாதிக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி கிராமப்புறங்களில் மக்களின் நுகர்வு திறன் மெல்ல மெல்ல மீண்டு வந்தாலும் நகர்ப்புறங்களில் உள்ள நடுத்தர வர்க்கத்தினர் வேலைவாய்ப்பு மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தின் வருகையால் ஒருவித அச்சத்திலேயே உள்ளனர். அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள் இந்தியாவின் ஏற்றுமையை பாதித்தால் அதனை சரி செய்ய மத்திய அரசு வட்டி குறைப்பு மற்றும் வரிச்சலுகை போன்ற அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் இந்தியாவின் தற்போதைய பொருளாதார நிலை ஆரோக்கியமாகவே இருப்பதாகவும், சேவைத்துறை ஏற்றுமதி மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பணம் இந்தியாவிற்கு பக்கபலமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. அமெரிக்காவுடன் சுமூகமான வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டால் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும். ஒருவேளை தாமதமானால் வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டு சந்தையில் பணப்புழக்கம் அதிகரிக்கப்படும். உலக நாடுகளுக்கிடையிலான இந்த வர்த்தக போர் இந்திய பொருளாதாரத்தை எங்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.